ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சூசன் ஒன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 12 தான் நீ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எபிசோட்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. கம்ப்ளீட்டாக இந்த சீரிஸ் வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 5 எபிசோட்லேயே இந்த சீரிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க. டிலே ஆனதுக்கான காரணம் வந்து நான் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே போட்ட வீடியோவில் கடைசியில் சொல்லியிருப்பேன். மறக்காமல் அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு தொடர்ச்சியாக புரியும். சரி வாங்க நம்ம கதை உள்ள அப்புறம் அந்த தாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பிறப்பெடுத்த அந்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் அந்த இடத்துல பெரிய சண்டையே நடந்திருக்கும். அப்புறம் பார்த்தா நம்ம பிரின்ஸ் ஜேனனும் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். அவனை ஒரு கோயிலுக்குள்ள வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவன் ஒரு பக்கம் அவங்க அம்மாவை கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஜேனனுடைய அப்பா கிட்ட அவனுடைய அமைச்சரும் பரவாயில்ல, யங் மாஸ்டர் எப்படியும் அந்த தாய்ஸோடைய கிளைமேட்டிக் அப்புறம் உயிரோட வந்துட்டாரு. அவர் இன்னமும் உயிரோட இருக்கிறது பெரிய விஷயம் தான். ஆனா இது ஒரு கோஇன்சிடென்ட் கிடையாது அப்படின்னு அவரு ஜோசியம் பாக்கத்துல ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. முன்ன முன்னோர்கள் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா தாய்ஸு அடிக்கிறதுக்காக 8 கேரக்டர்ஸ் உள்ள வச்சுட்டு இருக்கிற ஒரு நபர் தாய்ஸு அடிக்க வருவாங்க. எவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹெவன்லி கனெக்ஷன் கொண்ட ஒருத்தர் கண்டிப்பா இவரு தான் தாய்ஸு அடிக்க போறாரு. ஆனா இவனை எப்படி இப்போ காப்பாத்துது? இவர் சின்ன வயசுல இருக்கிறதுனால இவருடைய பவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எது என்ன ஏதுன்னு தெரியாம புரியாம இருப்பாரு. இந்த ஒரு சமயத்துல அதை நம்ம அவருக்கு சொன்னாலும் புரியாது. இவரே இதுல கடந்து வந்தா மட்டும்தான் கரெக்டா நம்ம அவரால் காப்பாற்ற முடியும். என்னது இவர் தாய்ஸு எதிர்த்து போராடணுமா? அவருக்கு சண்டை போடலாம் தெரியாது. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஏன்ஷியன் டிவைன் கலை ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு கலையை பயன்படுத்தி தாய்ஸு அழிக்கக்கூடிய ஒருத்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த தாய்ஸு ஈவில் பவர் அப்படியே மொத்தமா சீல் பண்ணி லாக் பண்றாரு. அவர் தான் அந்த ஹெவன்லி கனெக்டட் ஆன ஒருத்தர். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு கலையை கத்துக்கணும்னா கண்டிப்பா குவால்கியான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கிளான்ல நமக்குன்னே உரித்தான ஒரு ஷாமன் கடவுள் இருப்பாரு. அவர்கிட்ட நம்ம வேண்டி அந்த பவரை எடுத்தா மட்டும்தான் இவனுக்கு அந்த பவர் கிடைச்சி இவர் பழைக்க முடியும். இன்னொரு பக்கம் அவங்க அப்பா இந்த விஷயத்தை கேட்டுட்டு கடுப்பாயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்க. ஆனா நீங்க வேதனையில இருக்கிறது எங்களுக்கு நல்லாவே புரியுது கிங். ஆனா உங்களுடைய பையன் யங் மாஸ்டர் வந்து அங்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. நமக்கு இதை விட்டு வேற வழி இல்லை. அவர் கண்டிப்பா அந்த ஷாமன் ஆட்டை வந்து கத்துக்கினா மட்டும்தான் உயிரோட திரும்புவார். நிறுத்துங்க, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு நல்லாவே புரியுது. இந்த ஒரு விஷயம் எனக்கு ஆரம்ப காலத்துல இருந்து நல்லாவே தெரியும். ஆனா என்னுடைய மூதாதையர் வந்து இதெல்லாமே கல்டிவேஷன் மூலியமா தான் அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என் பையன் யூன்டிங் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவனுக்கு அண்டர் வேர்ல்டுல இருக்கிற அந்த கேட்டை போய் எப்படி திறக்கணும்னு கூட தெரியாது. அந்த பயணத்துல அவனுக்கு எதுவுமே தெரியாம கடைசியில் அவன் முடிச்சுட்டு நிற்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவன் கண்மூடிக்க அவனுடைய நிலைமை பார்த்தா இன்னமும் மோசமாயிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள மேஜிஸ்ட்ரி நமக்கு வேற வழி இல்ல. தாய்ஸு ஓடிய அந்த யூன் எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்காரு. நம்ம இப்படியே விட்டோம்னா நிலைமை மோசமாயிடும். கண்டிப்பா இவர் கண் முடிச்சிருக்கானோ அந்த தாய்ஸு எல்லாமே இவர் தேடி இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ஏதாவது போல பார்த்தா அது எல்லாமே அவங்கள சுத்தி வளைச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் இவங்க சுத்தி வளைச்ச உடனே அவனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒன்னு வந்து அட்டாக் பண்ண அவனுடைய தளபதியும் பார்த்து அட்டாக் பண்ணுவான். என்ன இலவுது. அப்புறம் மொத்தமாவே பார்த்தா இவங்களுடைய கோயிலை சுத்தி வளைச்சிச்சுங்க. இதுங்க எல்லாமே தாய்ஸுவோடைய ஈவில் பவரால உருவான ஈவில் கிரியேச்சர்ஸ்ங்க. இன்னைக்கு இதை உயிரோட விடக்கூடாது, எல்லாத்தையும் அடிக்கிறோம் அப்படின்னு மேஜிஸ்ட்ரி கொடுத்த ஆர்டரின் பேர்ல 3 பேருமா சேர்ந்து அதில் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெளியே தப்பிச்சு போலான்னு பார்க்க இன்னும் அங்க எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா ஃபைனலா இவங்களுடைய கதையை முடிக்க ஒன்று ட்ரை பண்ணும்போது தளபதியும் நீங்க இந்த விட்டு ஓடுங்க, நான் இதை சமாளிச்சுக்கிறேன். ஆனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு தப்பிக்க வழி இல்லைன்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரி இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். எல்லாருமே இந்த இடத்துல மாட்டிக்கணும், இருக்கிற ஒரே ஒரு வழினா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆன்சிஸ்டரா இருந்த அந்த ஷாமனை பார்த்தா மட்டும்தான் இவனுக்கான பவர்ஸை கிடைச்சி அதுக்கப்புறம் இவனை எப்படியாச்சும் பாதுகாப்போடு இந்த இடத்த விட்டு கூட்டு போக முடியும். இவனுக்கு பவர் கிடைக்கிறதுனால இவங்க அப்பாவால இந்த இடத்துல இருக்கிற மாஜஸை ஈஸியாக அழிச்சிட்டு கூட்டு போக முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலியை பத்தி யோசிச்சு பார்த்துவேன். கண்டிப்பா நம்மளை தவிர வேற யாராலையும் இதை பண்ண முடியாது. என் லைஃபை அந்த இடத்துல கொடுத்தாச்சு இவங்க எல்லாரையுமே காப்பாற்றணும். முக்கியமா என் பையனை ப்ரொடெக்ட் பண்ணி ஆவேன். அதுக்காக பார்த்தா அந்த ஷாமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. அந்த இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பா இவங்களுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதாவது இறுதி காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு நோய் வாய்ப்பட்டு இறக்குற மாதிரி பண்ணிடுவாங்க. அதுதான் அதோடைய ரூல்னால அண்டர் வேர்ல்டு போறதுக்கு முன்னாடி முழு மனசோட யோசிச்சுட்டு இருக்காரு. முன்னோர்கள் கண்டிப்பா உன்னை பாதுகாப்போம், அதுக்காக உன்னுடைய லைஃபை எங்களுக்கு தியாகம் பண்ணு, வேற வழி இல்லை உனக்கு. அடுத்த செகண்டே பார்த்தா அவர் தன்னைத்தானே எப்படியாச்சும் அந்த ஹெவன்லி கனெக்டடா இருக்கக்கூடிய ஷாமன் இருக்கிற இடத்துக்கு போறதுக்காக கத்தி எடுத்து தன்னை குத்திக்கிட்டு ட்ரிகர் பண்ண செத்துடலாம் மாட்டாரு. அந்த கீயை ஓபன் பண்ணி உள்ள போக ட்ரை பண்ணுவாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த பவர் ரிலீஸ் ஆன உடனே அந்த இடத்துல இருக்க மாச்சஸ் எல்லாமே சாம்பல் ஆகுது. அப்புறம் தலைவன் பார்த்தா அந்த ஷாமன் இருக்க இடத்துக்கு வந்துட்டான். எங்க பாரு, நீ ஒன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன் கிடையாது. ஹெவன்லி கனெக்டடா இல்லாத ஒருத்தன் எதுக்கு இங்க வரணும்? உன்னுடைய பையன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். நீ எதுக்கு வந்த? இந்த இடத்துல உதவியை தேடி வந்திருக்கியா? என்னதான் வேணும் உனக்கு சொல்லு. அதுவா, உங்களை பார்த்ததுல பெரிய சந்தோஷம். இங்க பாருங்க, என் பையன் தான் இந்த ஹெவன்லி கனெக்டடா இருக்கிற ஒருத்தன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனுடைய இப்ப சிச்சுவேஷன் இந்த இடத்துக்கு அவனால வர முடியாது. வந்தா நான் அவனுடைய நிலைமை மோசமாயிடும். ஆனா அதுக்கு பதில் நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்க தான் நானே இங்க வந்தேன். அது என்னடான்னு நீங்க என்னுடைய லைஃபை எடுத்துக்கணும். என்னுடைய பையனுக்கு அந்த ஒரு ஷாமன் கலையை வந்து அவனுக்கு கொடுங்க. கண்டிப்பா நீங்க நிறைவேறணும்னு நினைக்கிற அந்த ஒரு ஆசையை கடைசி காலகட்டத்தில் அவன் செய்வான். இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சர்லயாச்சும் செய்வான். அதுக்கு நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். முக்கியமா நீங்க கேட்குற எந்த ஒரு கண்டிஷனா இருந்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். இப்போ ஆனா எப்படியாச்சும் என்னோட பையனையும் மற்றவங்களையும் மட்டும் காப்பாற்றாம விட்டுறாதீங்க. ஓ, அந்த சீக்ரெட்டான ஷாமன் கலைகளை சொல்றியா? அது எல்லாமே தாய்ஸை அழிக்க உருவாக்குனது. ஆனா இந்த ஒரு கலையை வந்து உன் பையனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ நான் உனக்கு சொல்லி தரேன். ஆனா நீ அதை அவனுக்கு சொல்லிக் கொடு. இல்ல உன்னுடைய இறக்கும் தருவாயில நீ அவனுக்கு முழு மனசோட அதை அவனுடைய மைண்ட்ல அதை மாத்தணும் நீ.
ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, நீ ஒரு மோட்டலா இருக்கிறதுனால கண்டிப்பா உன்னோட லைஃப் லாங்ல நிறைய நோய்களோட வலிகளோட உன்னுடைய கடைசி காலகட்டம் வரைக்கும் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருப்ப. அதே மாதிரி உன்னுடைய ஆன்மாக்கு நீ இறந்த பிறகு எந்த ஒரு மறுபிறப்பும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்த பண்ணினா ஓகே ஓகே நீங்க கேட்குற எல்லா விதமான கண்டிஷனுக்கு ஓகே, எனக்கு அதை மட்டும் கத்து கொடுத்துருங்க. இவ்வளவு பெரிய அட்டகாசத்தை பண்ற ஒருத்தன் மாஸ்டர் மைண்டா இருந்தாலும் அவன் கிவ் அப் பண்ணல. அது போல கடைசி வரைக்கும் நீ விட்டு கொடுக்காம அவனுக்கு சொல்லி கொடுப்பேன்றதை ஒத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா தூங்கி இப்ப கண்மூடிக்கிறான் அப்படின்னு ஜனனும் பக்கத்திலே அவனுடைய அப்பா மொத்த 2 பேருமே அதே இடத்துல இருக்காங்க. கவலைப்படாத, உன்னுடைய அப்பா இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். இப்ப பிரசன்ட் டைம்ல பார்த்தா ஹீரோவும் அந்த பிளாஷ்பேக்கை விட்டு வெளியே வர டக்குன்னு பார்த்தா அவங்க அப்பாவுடைய கவசம் முன்னாடி அவன் நின்றுட்டு இருக்கான். பிரின்ஸ் உங்களுடைய அப்பாவுடைய ஆர்மர் அது, அவரை அவங்களை அட்டாக் பண்ணது. அந்த டைம் பார்த்தா தாய்ஸோ ஹீரோவுடைய உடம்பை விட்டு வெளியே வந்துட்டு நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட போல. இப்போவாச்சும் புரியுதா, இப்போ உனக்கு டைம் இருக்கு அட்டாக் பண்ண, நீ என்ன ப்ரொசஸ் பண்ண மட்டும் விட உன்ன. ஏய் தாய்ஸோ டாக வாய முடிக்காம தேவையில்லாத என்கிட்ட கடுப்பேத்தி கிடக்காத. கோயோ இங்க பாரு, இதுதான் தப்பிக்கிறதுக்கான சரியான நேரம். அந்த ஒரு கவசத்தை போட்டுங்கிற ஒரு சோல்ஜர் கண்டிப்பா உன்னை கொண்டுடுவான். அதுக்கப்புறம் இந்த 2 லேடிஸும் சேர்ந்துட்டு அவங்க கூட சண்டை போறதுல பாத்தீங்கன்னா கலக்குவாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த தாய்ஸோடைய ஆறா எல்லாமே அவங்கள வீக்காக செய்து அவங்களால நகரவே முடியல. இதை பயன்படுத்தி இவங்க 2 பேரையும் கொள்றதுக்கு அவன் பறந்து வர எங்க தள்ளிப்போங்க. அந்த டைம் சரியா நம்ம பிரின்ஸ் அட்டாக் பண்றதுல இவங்க 2 பேரும் செதறடிச்சு போய் வீந்துருவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த ஆர்மர் போட்டு இருந்தவங்க அட்டாக் பண்ணதுல உள்ளுக்குள்ள அவங்க அப்பா இருப்பாங்க, பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இது எம்டி ஆர்மரா. சேனன் அதுக்கப்புறம் அந்த கவசத்தோடைய தலையை எடுத்து பாக்குறான். அதை பார்க்கும்போது அவங்க அப்பாவுடைய ஞாபகம் தான் அவனுக்கு வருது. நல்லா விஷுவலா பாத்தீங்கன்னா வேற லெவலா பண்ணி விட்டுருக்கானுங்க. எப்படி இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் கொடுக்குறானுங்க தெரியல. பிரின்ஸ் என்னாச்சு அப்படி ஒத்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்மர் போட்டவங்க வந்து அட்டாக் பண்ணும்போது இன்னொரு பக்கம் ஹீரோவும் கவனமா இருக்கான்னு சொல்லப்போ அவனுக்கு காதலே வேலை. அவன் அந்த ஆர்மரோடைய ஹெட் பார்ட் மட்டும் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ குறுக்கால வந்துட்டு தன்னுடைய தலையை பயன்படுத்தி தொலை அடிக்க அவன் நவுந்துருவா. ஆஹா தலைதான் பயங்கரமா அழிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆர்மர் போட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணும்போது அந்த கோடாரியை பார்த்தா தன்னுடைய தாய்து பவர் பயன்படுத்தி ஹீரோவும் தடுத்து நிறுத்துவான். விட மாட்டான்டா, என்னுடைய பிரின்ஸை நீ அட்டாக் பண்ற மாதிரி ஒரு பக்கம் கொடு போயிட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பண்ணி ஏஞ்சி பார்ப்பான். அந்த ஆர்மர் போட்டு நான் சும்மா விட மாட்டேன், என்னடா அங்க நடந்துட்டு இருக்கின்ற மாதிரி இவ கடுப்பாயிட்டு பார்க்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவளே ஷாக் ஆயிடுவான். பரவாயில்ல, அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அதுக்கப்புறம் மிஸ் ஓவை பார்த்து பாதுகாப்பா அந்த இடத்த விட்டு தோலாவா கூட்டு போறான். ஹீரோக்கும் டைம் இல்ல, எப்படியோ போச்சுன்னா கூடிய சீக்கிரமா டயர்ட் ஆயிட்டு அவனை கொண்டுடுவான். அதனால இன்னொரு பக்கம் அவர் எழுப்பலான்னு பாக்குறான். இங்க பாருங்க பிரின்ஸ், அது உங்க அப்பா படியதுதான். ஆனா இங்க இருக்கிற ஆர்மரை போட்டவன் வந்து உங்களுடைய அப்பா கிடையாது, நம்மளுடைய எனிமி, நம்மள கொலை பண்ண வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு திரும்ப கான்சியஸ்னஸ்க்கு வந்துருவான். அப்புறம் பார்த்தா அந்த தாய்த்துவை கட்டுப்படுத்த அந்த ஒரு பிளாஷ்பேக்ல தன்னுடைய பையனை அதோட இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகல. அதுக்கப்புறம் அதை வச்சு அதே இடத்துல சீல் பண்ணிடுவான் அவங்க அப்பாவும். அதுக்கப்புறம் இப்ப சுயநனுக்கு வந்துட்டுவன் சரியா நம்ம ஹீரோவை கதையை முடிக்கலாம் ட்ரை பண்ணுவான். அந்த ஆர்மர் போட்டுவன் ஹீரோ பார்த்தா நல்ல வழியா தப்பிச்சிடுவான். பார்த்தா பிரின்ஸ் ஜேனனும் வந்து காப்பாத்திட்டு இருப்பான். இதை வாங்கிக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த தாய்ஸியால உருவாக்கப்பட்ட அந்த ஆணியால தான் இது இயங்கிட்டு இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சு அதை போட்டு அடிப்பான் பாருங்க. மொத்தமா காலியாயிடும். என்ன பண்ண நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மிஸ் ஓ கண்மடிக்க, ஆமா ஒரு வழியா நீ கண்ணமசியா இந்த ஆர்மர் போட்டு நம்ம தோக்கடிச்சோம்பா. அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் முடிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிற சமயத்துல பார்த்தா இன்னொரு பாக்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அந்த சவப்பட்டி அவங்க பார்க்க அதில் பார்த்தா ஹெல்லுன்னு போட்டிருக்கு. இன்னொன்னு இருக்கு, அது உள்ள அவன் வர போறான் தெரியல. நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு. திடீர்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து நம்ம பிரின்ஸ் ஜேனன் மாதிரியே ஒருத்தன் வரான். பிரின்ஸ் ஜேனன் தன்னுடைய பவரை பயன்படுத்தி என்னடா இங்க நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க அது கைண்ட் ஆஃப் ஒரு இல்யூஷன் தான் எல்லாரும் ஏற்படுத்திட்டு இருக்கு. உண்மையான ஒருத்தன் உள்ளுக்குள்ள உலஞ்சி இருந்து இப்ப வெளியே வருவான். இது என்ன ட்ராப் பண்ணலாம், யாரு நீ வெளியே வா. ஒரு வழியா உன்னை மீட் பண்ணிட்டேன் பிரின்ஸ் ஜேனன். இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தாலே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏன் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க பிரின்ஸ் ஜேனனும் யார் நீ, இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது, எங்க தானே நீ வந்திருக்க, நரகத்துல இருந்து வந்திருக்க, அது இங்க முக்கியம் இல்ல, ஆனா உன்னை கொல்றது தான் இங்க முக்கியமே, சாவுங்களா அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து அட்டாக் பண்ண உடனே பார்த்தா ஒரு பாம்பு கொடுத்து அவனுங்களை எல்லார ஓட்டுருவானுங்க. பார்த்தா நம்ம 2 தாத்தாங்களும் அங்க வந்துட்டாங்க. அங்கிள் கோன் வந்துட்டீங்களா ப்ரொஃபசர் வாங்ஷி. அப்புறம் வந்தவனுங்க பார்த்தா நம்ம மிஸ் ஓ விசாரிக்கிறானுங்க. நீங்க நல்லா இருக்கீங்க தானே? நான் நல்லா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா பிரின்ஸ் ஜேனன் கிட்ட அவனுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு 2 பேருமா சேர்ந்துட்டு அவனுங்க போட்டு தாழ்ச்சி எடுத்து ட்ரை பண்றானுங்க. வா நம்மளுடைய ஆன்செஸ்டர்கள் நம்ம ஒரு வெத்து வெட்டி இல்லைன்றதை நிரூபிப்போம். அதுக்கப்புறம் சும்மா சொல்ல முடியாது, நம்ம கூன் தாத்தாவும் வேற லெவலில் போட்டு அவனை சமாதி பண்ண அந்த சீனை பார்த்துட்டு எல்லாரும் வாய பழகிறாங்க. ஹீரோவும் யோ நீ வேற லெவலியா டம்மி பீஸ் நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆளு திரும்பவும் அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இவன் காலை பிடிச்சி அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ண. ஆனால் நம்ம பிரின்ஸ் அட்டாக் பண்ணிட்டுல பார்த்தா இப்போ 2 பேரும் வருவானுங்க வெளியே. பிரின்ஸ் ஜேனன் எக்காரந்த கொண்டும் உன்னால தப்பிக்க முடியாது, உன் கூட இருக்கவங்களும் தப்பிக்க முடியாது, எல்லாரும் இதயத்துல தான் சமாதியாக்க போறேன். நான் இப்படி வில்லனா மாறதுக்கான காரணமே நீ மட்டும் தான். விட மாட்டேன்ற மாதிரி திரும்ப அட்டாக் பண்ண வர அவன் தன்னுடைய அந்த எவன்ட்ல கனெக்டட் பவரை பயன்படுத்தல. அவனுங்க பார்த்தா எத்தனை விட்டு விட்டுறமோ அத்தனைக்கு துண்டா வந்துட்டே இருக்காங்க. என்னடா இவன் அடிக்க காப்பியை உருவாக்கிட்டே இருக்கான். நம்ம எல்லாரையும் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்மளை விட அதிகமாயிட்டாங்க, நம்மளால சமாளிக்க முடியாம செத்துருவோம், இங்கே விட மாட்டோமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது பார்த்தா நம்ம தாத்தா கூன் வந்து தன்னுடைய ஃபயர் பவர் பயன்படுத்தி அவனுக்கு எரிச்சு கூட எலும்பு கூட வந்துட்டு இருக்காங்க அட்டாக் பண்ண. இதுலேயே பார்த்து டேரக்டா வர சண்டையில நம்ம ஹீரோ ஒன்று பக்கம் பிரின்ஸ் ஜேனனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்ப்பான். அந்த சமயத்துல அவனால அதை சரியா பண்ண முடியாம போயிடும். எல்லாருமே அதுல அடி வாங்கிட்டு இருக்காங்க. நான் எதனா ஒன்று பண்ணி ஆகணும், இல்லைன்னா எல்லாருமே செத்துருவாங்க, நான் ஒரு யூஸ்லெஸ் கிடையாது, சும்மா வாங்கி இருக்கேன். அந்த டைம் ஹீரோ அந்த ஒரு பாடியில ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதுவும் பார்த்தா தாய்சுவோடைய கனெக்ட் இருக்கு. அப்பனா எனக்கு தெரிஞ்சு தாய்சுவோடைய சக்திகளால் இது இயங்குதுன்னா இதை கட்டுப்படுத்துறது என்னால மட்டும் முடியும். பேசாம அதன் கிட்ட இருக்கிறது என்னால எடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி அந்த மாலுக்கு அடியில பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் சின்னதா ஹீரோவும் அந்த 3வது கண்ணை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுவான். ஆனா அவனால பார்த்தா அதை கண்ட்ரோல் பண்ணி எடுக்க முடியாம போயிடும். என்ன நடக்குது? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாய்சுன்ற அந்த கிரியேச்சரும் பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோ ப்ரொசஸ் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இவன் 3வது கண்ணை ஓப்பன் பண்றான்ல. திரும்பி ஹீரோ ட்ரை பண்றதுல
ஒரு கடத்துல பார்த்தா அவருக்குள்ள இருக்கிற அந்த தாய்ஸ் ஆணி ஓடிய மெமரிஸ் எல்லாமே திரும்பவும் பிளாஷ்பேக்க போய் பார்க்கறான். அதுல பார்த்தா இவர் தான் அந்த தளபதி பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம குட்டி சேனனுக்கு எல்லா விதமான விஷயங்களும் சொல்லி கொடுக்குது. செல்ல பையனா இருக்கான் அவருக்கு. 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ண அந்த ஒரு சின்ன வயசு நினைவுகளை யோசிச்சு பாக்குறாரு. பார்த்தது கடைசி காலகட்டத்தில் சாவுற போது பார்த்தா நம்ம பிரின்ஸ் ஜேனன் தான் இவங்க எல்லாருமே ஒன்னா கொல்ல சொல்லியிருப்பான். சேனன் எவ்வளவு தெரிந்த உங்க அப்பாவுக்கு துரோகம் பண்ணி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணுவேன், கண்டிப்பா நான் செத்தனா உன்னை கொல்லாம விட மாட்டேன், பேயாவாச்சும் வந்து உன்னை கொல்லுவன்ற மாதிரி அன்னைக்கு சபதம் எடுக்கிறாரு. அதோட இந்த இதுல எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்கணும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோல வீடியோ சொல்றோம். சரிங்க, நம்ம இந்த வீடியோ முடிச்சு